வணக்கம் என் உறவுகளே, வணக்கம். சுபாஷியமே இந்தியாவின் எதிர்காலம். என்ன குச்சிக்காரி சவுண்டு ரொம்ப படாவாக வந்துட்டுருக்கு. படா படா சவுண்டு. பேசு பேசு, அதுக்கு தானே உன்னை விட்ருக்கேன், பேச விட்ருக்கேன். ஏன் குச்சிக்காரி என்ன சொல்கிற? காசு இல்லை, சோத்து கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்பட்டு போகிறேன்ப்பா, அதுக்காக கேவலமான வேலை பார்க்கல. அந்த மாமாக்காரை மாதிரி வச்சிருக்க 2 பீஸையும் ஊராக லாஜாக கூட்டு போய் குற்றாலாம் கூட்டு போய் கூட்டி கொடுக்கல. உழைச்சி ஒரு வேளை கஞ்சினாலும் உழைச்சி கௌரவமான கஞ்சி குடிக்கிறேன். இப்போ நான் ரோட்டில் நடந்து போனேன்னா என்னை என்ன கேட்பாங்க? என்னை எய்த்தாப்பில் பார்க்குறவங்க யாரப்போ என்ன சொல்லுவாங்க? என்னை முன்னாடி விட்டு பின்னாடி அந்த மாதிரி என்ன டிரைவரு, இவர் என்ன வளர்ப்பா பார்க்குறாருன்னா டிரைவருன்னு சொல்லுவாங்க. சரியா? உடனே என்ன சொல்லுவாங்க? பூச்சிக்கறி, பழவட்டை, தெருப்பொருக்கி, ஊரில் இருக்க லாட்ஜிலுக்காக ஏறி சுற்றுறவ, லாட்ஜா ஏறி போகிறவ பாரு, ஊரில் இருக்க வேண்டிய ஆம்புலேட்டெல்லாம் பிடிங்கி தின்னுட்டு எப்படி போகிறா பாரு, எத்தனை பேர்கிட்ட படுத்து இருந்துச்சுப்பா. இதை தான் உன்னைய பற்றி பேசுவாங்க, என்னையும் பேச மாட்டாங்க. சரியா? கஷ்டப்படுற கௌரவமாக கஷ்டப்படலாம். ஏன்னா இந்த மானக்கட்டத்தனமாக காசை வச்சுக்கிட்டு மானக்கட்டத்தனமான வாழ்க்கை தேவையே கிடையாது. சரியா? பொட்டை பையன் சொன்னியாமே, ஆம்பளைட் நிரூபிக்கலாம், அது ஒரு நல்ல பொம்பளைட்ட நிரூபிக்கலாம். கோவப்பட்டு என்னையா பொட்டைன்னு கேட்டா அப்படின்னு சொல்லி ஆம்பளைன்னு நிரூபிக்கலாம், நானும் என் தம்பியும். சரியா? ஓன்ட்ட எப்படி இது பண்ணுறது? கழுவாத ஒரு எச்ச தட்டுன்னு கூட நீ சொல்லக்கூடாது, எச்ச இலை நாய் கூட உன்னை நக்கி பார்க்காது. ஏன்னா ஒருத்தையும் 2 பேரா உள்நாடு அயல் நாடு ஊராக போயிட்டு வர்ற, அதில் பிள்ளைகளுக்கு உடம்பு வளர்க்குற பாரு, அவனுக்கு இப்போ தெரியாது உனக்கு. அந்த பிள்ளைய வளர்ந்து வர்றப்போ ஒரு காலத்தில் உனக்கு தெரியும். ஐயா நம்ம இத்தனை நாள் தின்ன காசு இந்த காசா அப்படின்னு உன்னைய விளக்கு மாற்ற கொண்டு அடித்து வேட்டி விடுற நேரம் ரொம்ப நாள் இல்லை. நான் உனக்கு போடுற பதிவு அனைத்தும் இன்றைக்கி உனக்கு ஜிலுக்கு சக்கான்னு உடம்பு இருக்குது. சரியா? இதை காட்டி நீ சம்பாதிக்கிற. இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ போனால் ஒரு மயிறு இருக்காது, நாய் கூட காலத்துக்கு ஒன்றுங்க இருக்காது உன் மூஞ்சியை பார்த்து. சரியா? உன் பிள்ளைகளாம் உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ என்ன தான் பண்ணி அம்மாவை கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தண்டான்னு நீ சொன்னாலும் உன் பிள்ளைய உன்னை மதிக்காது. சரியா? உறவுகளே, அந்த நாய் போடுதுன்னு சொல்லி ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம பார்த்த வேலைக்கு இப்போ தான் கொஞ்சம் கொதிச்சிருக்கு. கீழே நெருப்பை பற்ற வச்சுட்டோம்ல, இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக குண்டிக்கிட்ட சூடு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினா தானே நம்ம வேலையை பார்க்க முடியும். ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கு என்னையை பற்றி தெரியும். சரியா? உன்னையை பற்றி நல்லா தெரியும். அதனால் நீ பேசுகிறதெல்லாம் இங்கே பெரிய விஷயமே இல்லை. சரியா? விட்டால் எல்லா வகையிலையும் உனக்கு தொல்லை கொடுக்கலாம், கொடுப்போம். சரியா? உன்னையை மட்டும் பார்க்குறது என் வேலை இல்லை, எனக்கான வேலைகள் நிறையா இருக்குது. அந்த இடையிலையும் உன்னையை பார்த்துட்டுறீங்க. இந்த காலையிலேருந்து உட முடியல. சரியா? அலைச்சல் அதிகம். உன்னைய எதுக்கு நீ எப்படியெல்லாம் கதற போகிற, அதை நினச்சாதான் எனக்கு அந்த நாள் ரொம்ப தொலைவாக இருக்குது. கடவுள் பக்கத்தில் கொடுத்தா நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உன்னைய எதுக்குற அனைவரும், உன் வீடியோ பார்க்குற அனைவரும், மக்கள் எல்லாம் எவ்வளோ மக்கள் கொதிச்சிருக்காங்களோ அவ்வளோ பேர் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் அன்னைக்கு இந்த டிக்டாக்ன்ற சோசியல் மீடியாவுக்கு ஒரு விடிவு காலம். டிக்டாக்ல எப்படி ஒரு விடிவு காலம் வந்துச்சோ அது மாதிரி இந்த சோசியல் மீடியாவுக்கு ஒரு விடிவு காலம் வரும். அந்த நாள் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குது. சரியா? சோழியை முடிக்காமல், சரியா, நான் அடங்க போகிறதில்ல. சரியா? அதெல்லாம் தூக்கி உன்கிட்ட காட்டணும், எங்களோட வீரத்தை ஓண்ட காட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லை.
சரியா? நீ எல்லாம் காட்டின அதுக்கு தகுதி இல்லாதால் நீ. சரியா? உனக்கு ஒரு வாய் ஓடணும். வாயே எனக்கான ஆயுதம். உன்னோட வாய் தான் எனக்கான ஆயுதம். வச்சு செய்வேன். அன்னைக்கு நீ கதறுவ. நீ என்கிட்ட தொக்க மாட்டுவ. வச்சு செய்வேன். உனைய கவலைப்படாத. செய்வேனா அந்த செய்ய கிடையாது. பப்ளிக்காக பொது இடத்துல நீ என்கிட்ட கதற காலம் வரும். சரியா? பாப்போம். கவலைப்படாத. வர்றேன். குச்சிக்கறி பாய். குச்சிக்கறி.